எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு நம்ம டெய்லி ரொட்டீன் ஸ்கின் கேர் அதை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூஸ்வலா நம்ம வந்து நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான். நம்ம வந்து ஸ்கின்னை பத்தி ரொம்பலாம் கேர் எடுத்துக்கிறது இல்ல. நம்ம ஆர்கான்ஸ்லயே முக்கியமான ஆர்கான் வந்து ஸ்கின்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸ்கின் வந்து பிரீத் பண்ணும், சாப்பிடும், எல்லாம் செய்யும். ஸோ ஸ்கின்னை வந்து நம்ம எப்படி வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும்னா, நம்ம வீட்ல ஒரு குழந்தை இருந்தா எந்த அளவுக்கு நம்ம கேர் எடுத்து பார்த்துப்போமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்கின்னை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். பட் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் குளிச்சுட்டு வருவேன், வந்துட்டு பவுடர் கூட போட மாட்டேன், போட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம இப்போ டெய்லி ரொட்டீன் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில எந்திரிப்போம், ப்ரஷ் பண்ணுவோம், குளிப்போம், அதுக்கப்புறமா வெளியில போவோம், வேலைக்கு போவோம், வெளியில போவோம், அப்புறம் சாப்பிடுவோம், தூங்குவோம். ஸோ இதெல்லாம் நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸ். அதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா? ஒரு நாள் ப்ரஷ் பண்ணாம இருந்துருவோமா, இல்ல சோப்பு போட்டு குளிக்காம இருப்போமா? ஸோ அது எல்லாமே டெய்லி ரொட்டீன் நம்ம பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னையும் பர்ஃபெக்டா கேர் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கின் வந்துட்டு கேர் பண்ணிக்கணும்னா நம்ம இப்போ வந்து ஆர்கானிக்கா கொடுத்தா இன்னும் நல்லது. இப்போ வெளியில மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா கிரீம்ஸா இருக்கட்டும், இல்ல டோனர்ஸ், கிளென்சர், அந்த மாதிரி எல்லாமே ஆர்கானிக்னு சொல்ல முடியாது. அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும். நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த கெமிக்கல்லாம் வேண்டாம், ஆர்கானிக்கா இருக்கட்டும் அப்படின்றதுனாலதான் நம்ம வந்துட்டு பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இதுல வந்துட்டு இன்னைக்கு வந்து டெய்லி ரொட்டீன். இப்போ இதெல்லாம் யூடியூப்ல பாத்தீங்கன்னா சமந்தாவோட டெய்லி ரொட்டீன் அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ அவங்க என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. நயன்தாரா, அப்புறம் சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்துட்டு டெய்லி ரொட்டீன் ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் பிராண்டடா வந்து காமிப்பாங்க. ஸோ பிராண்டட்க்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரு சில இன்கிரீடியன்ஸ், கெமிக்கல்ஸ் அது மட்டும்தான் டிஃபர் ஆகும். பேசிக் நாமளும் அதே தான் ஃபாலோ பண்றோம். ஒரு சிலது மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஸோ அது வந்துட்டு நம்ம ஆப்ஷனல் தான். அது தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேசிக்கா நம்ம என்னென்ன வேணுமோ எல்லாமே போட்டு ப்ராப்பரா பண்றோம். நம்ம யூஸ் பண்ற அந்த கெமிக்கல்னு சொன்னா அது வந்து ப்ராப்பரா அந்த கெமிக்கல் கிடையாது. எல்லாமே பிளான்ட்ல இருந்து டிரைவ் பண்ற திங்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து கெமிக்கல் நம்ம சொல்லுவோம். பட் அது வந்து ப்ராப்பரா வந்து ஆர்கானிக் தான் அது. So அதனால பயப்பட வேண்டாம். நம்மளோட ப்ராடக்ட் வந்து குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்க கூட, அதாவது 1 இயர்க்கு மேல இருக்கிற பசங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டெய்லி ரொட்டீன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ வந்து கிளீன் பண்ணணும். ஃபேஸ் கிளீன் பண்ணணும்னா அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா கிளென்சர். அதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு பேரு கிளென்சர்னு சொல்லுவாங்க. ஸோ கிளென்சர் வந்து நம்ம இப்போ வந்து காலையில என்னென்ன யூஸ் பண்ணலாம், ஈவினிங் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், நைட் வரைக்கும் என்னெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தனித்தனியா சொல்லி கொடுக்க போறோம். அது வந்து கிளென்சர் அப்படின்றது நம்ம ஃபேஸ்ல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறது தான், கிளீன் பண்றதுக்கு பேரு தான் கிளென்சர்னு சொல்லுவோம். ஸோ கிளென்சர்ல 2 வெரைட்டிஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கின்னை வந்து டோன் பண்ணணும், டோனர் போடணும், டோனர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அந்த டோனர் என்ன பண்ணுதுன்னா ஓப்பன் போர்ஸ், ஸ்கின்ல இருக்கிற ஓப்பன் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும். இப்போ வெளியில இருக்கிற தூசு எல்லாம் வந்து ஸ்கின்குள்ள போச்சுன்னா தான் வந்து நமக்கு பிம்பிள், ஆக்னி, இதெல்லாம் இரிட்டேஷன், ரேஷஸ் இதெல்லாம் வருது அப்படின்னாவே வெளியில இருக்கிற தூசு எல்லாம் வந்து ஸ்கின்குள்ள போகுது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அது போகாம பாத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ வாஷ் பண்ணிட்டு டோனர் போடணும். டோனர் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம், நீங்க ஃபேஸ்ல இருக்கிற அந்த போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ அது அதுக்கப்புறமா வந்து சீரம். சீரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஸ்கின்ல வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கோ
அத மெயினா கரெக்ட் பண்ணணும். இப்ப வந்துட்டு பிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பிம்பிள் கரெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது சீரம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ட்ரை ட்ரை ஸ்கின் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரை ஸ்கின்னை வந்து கரெக்ட் பண்றதுக்கு தனியா சீரம் இருக்கு. அந்த மாதிரி தனித்தனியா என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் சரி பண்றதுக்காக யூஸ் பண்றது சீரம் சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப சீரம்னா அதோட முக்கியமான வேலை என்ன, இன்கிரீடியன்ட் வந்து அதுல யூஸ் பண்ணிருக்கிற இன்கிரீடியன்ட் மெயினா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து சீரத்தோட வேலை. சரிங்களா? ஸோ அது சீரம். அது மாதிரி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சீரம்க்கு அடுத்தது மாய்ஸ்சரைசர் கிரீம் போடணும். நம்ம மாத்தி போட்டுடக்கூடாது. இப்போ ரொட்டீன்ல வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் கிரீம் போட்டுட்டு நீங்க சீரம் போட்டீங்கன்னா அது யூஸ் கிடையாது. ஏன்னா கிரீம் வந்து உங்களுக்கு லேயரா அப்படியே படிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா நீங்க வந்து ஐயோ மறந்துட்டோமே, சீரம் போட மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கிரீம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க சீரம் போட்டீங்கன்னா யூஸே இல்லை. அந்த லேயருக்குள்ள வந்து சீரம் வந்து உள்ள போகாது. அதனால அது யூஸ் கிடையாது. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சீரம் போடணும். அதுக்கப்புறமா அதுக்கு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் கிரீம் போடணும். கிரீம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா யூஸ்வலாவே கிரீம் எல்லாமே எந்த கிரீம் போட்டாலுமே நமக்கு வந்து ஸ்வெட் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஆகணும். அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் ஆர்கானிக் கிரீம்னு சொல்லுவோம். ஸ்வெட் கண்ட்ரோல் பண்றது வந்துட்டு அதுவும் கெமிக்கல் போட்டு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்வெட் கண்ட்ரோல் ஆகுதுன்னா அது வந்து ப்ராப்பரான ஆர்கானிக் கிரீம் கிடையாது. ஸோ மாய்ஸ்சரைசர் கிரீம் போடணும். அது போட்டு உங்களுக்கு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பவுடர் போட்டுக்கலாம். ஸோ பவுடருமே நாம வந்துட்டு டால்க் ஃப்ரீ பவுடர், டால்கம் பவுடர் இப்ப நம்ம கடையில வாங்குறது எல்லாமே டால்கம் பவுடர் தான் வாங்குறோம். பட் நாம இப்ப யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா டால்க் ஃப்ரீ பவுடர் சொல்லி கொடுக்க போறது டால்க் ஃப்ரீ பவுடர். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் பவுடர் செய்யும் போது நான் சொல்றேன். டால்கம்னா என்ன, டால்க் ஃப்ரீனா என்ன அப்படின்றது அது பண்றப்போ நான் சொல்றேன். ஸோ இதுதான் நம்ம பேசிக். அப்புறம் லிப்ஸுக்கு பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் எல்லாம் இல்லாம அந்த சிலருக்குலாம் லிப்ஸ் வந்து கருப்பா இருக்கும், நேச்சுரல் பிங்க் இருக்காது. அந்த பிளாக் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஸ்க்ரப் பண்ணணும் லிப்ஸ வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்க வந்து சுகர் ஸ்க்ரப் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணீங்கன்னா நேச்சுரல் கலர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க லிப்ஸ்டிக் போடுறதுக்கு சிலர் வந்து லிப்ஸ்டிக் எல்லாம் பிடிக்காது, நான் அதெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு லிப் பட்டர் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப மைல்டா இருக்கும். லிப்ஸ்டிக் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. லிப் பட்டர் அப்படின்றது ரொம்ப மைல்டா இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டு லிப் பட்டர் போட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். உங்களுக்கு லிப் வந்து நேச்சுரலாவே பிங்கிஷா கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஹேர் கேர் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நிறைய பேர் ஹேர் கேர் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுது, ஸ்பிளிட்டன்ஸ், ஹேர் க்ரோத் இல்ல. இப்ப மெயினா வந்துட்டு நம்ம ஹேர் வந்து சிக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த இப்போ கெரட்டின் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஷைனிங்கா அப்படியே வழுவழுன்ட்டு சீப்பு போட்டாவே அப்படியே வரும். இப்போ நீங்க ஆட்ல எல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அப்படி காஸ்ட்லியா போக வேண்டாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரே நம்ம குளிச்சுட்டு தலை வாடுறதுக்கு முன்னாடி ஹேர் ஸ்ப்ரே போட்டீங்கன்னாவே அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். எந்த கெமிக்கலும் அதுல ஆட் பண்ண போறது இல்ல. நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும். அந்த ஹேர் ஸ்ப்ரே போட்டுட்டு நீங்க சீப்பு வச்சீங்கன்னாவே அப்படியே சல்லுன்னு வழுக்கிட்டு வரும். ஒரு முடி கூட உங்களுக்கு சிரிப்பு இருக்காது, நீட்டா தலை வாரிடலாம். ஸோ ஆயிலியாவும் காமிக்காது. ஸோ இது எல்லாம் தான் நம்ம கவர் பண்ண போறோம் இன்னைக்கு. அதுக்கப்புறமா நைட்டு வந்து இது சன்ஸ்கிரீன் லோஷன் கண்டிப்பா அது வந்து நம்ம நைட்டுன்னு சொல்லிட்டேன், சாரி. வெளியில போகும்போது மாய்ஸ்சரைசர் கிரீம் போட்டுட்டு அதுக்கு மேல சன்ஸ்கிரீன் லோஷன் கண்டிப்பா போட்டு போகணும். ஏன்னா சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து வெயில்ல அந்த யூவி ரேஸ வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஸ்கின்ல வந்து உள்ள போகாம ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அது என்ன இன்கிரீடியன்ட் எவ்வளோ எஸ்பிஎஃப் அதெல்லாம் வந்து நான் லோஷன் பண்ணும்போது சொல்றேன். ஸோ சன்ஸ்கிரீன் லோஷனும் நம்ம வந்து கவர் பண்ண போறோம்.
அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஸ்ப்ரே ரெண்டும் பண்ண போறோம். ஸோ இதுதான் நாம பார்க்க போற சிலபஸ். சரிங்களா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நாம வந்து ஹெர்பல் கிளென்சர் பவுடரா எப்படி பண்றது அப்படின்ட்டு பார்க்க போறோம். பவுடர் இப்போ வந்து நம்ம யூஸ்வலா கிளென்சர்னா ஃபேஸ் வாஷ் ரெண்டு எல்லாம் ஒன்னேதான். ஃபேஸை கிளீன் பண்றது ஃபேஸ் வாஷ். ஸோ ஃபேஸ் வாஷ் கிளென்சர் எல்லாமே ஒண்ணுதான். இதுல வந்து பவுடர் ஃபார்ம்ல பண்ண போறோம். அந்த பவுடர் ஃபார்ம்ல பண்றது எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து மெயினா பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு சூப்பர் ரெமெடி அது கிளென்சர் பவுடர். அது சும்மா கொஞ்சம் நீங்க கையில எடுத்துட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபேஸ வெட் பண்ணிட்டு நீங்க அதை நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா ஃபோம் வரும் உங்களுக்கு. அதுல ஃபோமிங் ஏஜென்ட்டும் ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபோம் வரும், உங்களுக்கு பயங்கர பழிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை டெய்லியுமே நீங்க போட 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 ஆக்னி ப்ராப்ளம் பிம்பிள் எல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறமா அந்த மார்க் இருக்கிறீங்களா, பிளாக் மார்க் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட் பண்ணி கொடுத்துரும் இது. இது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாங்களா? எப்படி பண்றது அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாங்களா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். ஸோ இப்போ வந்துட்டு ரைஸ் ஃபிளார் வந்து 50 கிராம் போடணும். இதுதான் இதோட ப்ரொசீஜர். அவ்வளவுதான். பிளெண்ட் பண்ணி நான் கடைசியா காமிக்கிறேன், இல்ல நான் நாளைக்கு கூட காமிக்கிறேன். சரிங்களா? நாளைக்கு பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கப்புறமா கூட பாத்துக்கலாம். இதுதான் இதோட ப்ரொசீஜர். இது ஹெர்பல் கிளென்சர் பவுடர். இது வந்து ஆக்னிக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். இது வந்து மெயினா இப்போ காலேஜ் போற பசங்களுக்கு அதுதானே மெயின் ப்ராப்ளமா இருக்கு. ஆக்னி எங்க பார்த்தாலும் பிம்பிள்ஸ், அதுதான் ப்ராப்ளமாவே இருக்கு. ஸோ இது நல்ல ரெமெடி தரும். மேம் இந்த பவுடர் ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் தானே மேம்? தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். குட் ஈவினிங் எவ்ரிவன். குட் ஈவினிங் மேம். நேத்திக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கிளென்சர் பவுடர் அது ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அது நான் வந்து ஃபுல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். லைக் 450 கிராம்ஸ் கிடைச்சது எனக்கு. ஸோ நான் வந்துட்டு போர் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதுங்களா? எஸ் மேம். இது வந்து நம்ம வந்து 2 கிராம்ஸ் 0.2 கிராம்ஸ் ஆட் பண்ணோம், அதனால இந்த அளவுக்கு வருது. நான் ஃபீல் பண்றது என்னன்னா இன்னும் கூட கொஞ்சம் லிக்விடா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றேன். ஸோ 0.1 போட்டா போதும். அப்படி பத்தலைன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி எப்படி உங்களோட கன்சிஸ்டன்சி இது ஓகேவா என்னன்னு பார்த்துட்டு நீங்க வந்து பண்ணுங்க.